Putnam Life Divine Book 2, Chapter 16, the Integral Knowledge, the Aim of Life, Four Theories of Existence, பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஃபோர் தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ல முதல் மூன்று கோட்பாடுகள், அதாவது பரம்பொருள் இருக்கும் நிலை, எல்லாம் கடந்த நிலை, பிரபஞ்சத்திற்கு அப்பால் அங்குதான் மெய்மை இருக்கின்றது. பிரபஞ்சம் இந்த புவி இதில் உண்மை தன்மை இல்லை என்பதுதான் அது முதல் கோட்பாடு. இரண்டாவது கோட்பாடு, புவி சார்ந்த விஷயங்கள் தான் உண்மை, அதற்கு அப்பால் எதுவும் இல்லை. இது இரண்டாவது கோட்பாடு. மூன்றாவது கோட்பாடு, இந்த புவி என்பது ஒரு தற்காலிகமான ஒரு இருப்பிடம்தான். நம்முடைய ஆன்மனினுடைய ரியல் பிளேஸ் புவிக்கு அப்பால், சூப்ரா டெரெஸ்ட்ரியல் என்பது மூன்றாவது கோட்பாடு. நான்காவது, பகவான் என்ன கோருகின்றார் என்றால், இந்த புவியில் இருந்து கொண்டே நம்மால் அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மெய்மையையும் எட்ட முடியும். புவிக்கு மேலுள்ள உலகங்கள், அதில் உள்ள மேன்மையையும் ஒருவர் எட்ட முடியும். எவ்வாறு என்றால், அந்த உயர் உணர்வு நிலை, ஹையர் கான்சியஸ்னஸ், அதை புவியில் வாழ்ந்து கொண்டே, புவியை விட்டு, இந்த வாழ்க்கையை விட்டு விலகாமலேயே அந்த உயர் உணர்வு நிலையை நம்முள் இரக்கம் கொள்ள செய்வதன் மூலம் நாம் நம்மளுடைய இயல்பை மாற்றம் செய்ய முடியும். வாழ்வை தெய்வீக வாழ்வாக மாற்ற முடியும். புவி வாழ்வை நாம் விட்டு விலக வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான் பகவான் கண்டறிந்த ஆன்மீக உண்மை. பகவான் என்ன செய்கின்றார், இந்த மூன்று கோட்பாடுகளையும் ஒரு சேர சிந்தசைஸ் பண்றார், இணைக்கின்றார். அதுதான் முக்கியம். There is a synthesis. இங்க என்ன நடைபெறுகின்றது? பகவான் கூறக்கூடிய அந்த உண்மையிலே ஒரு இன்டகிரேஷன் நடைபெறுகின்றது, ஒரு ஒருங்கிணைப்பு நடைபெறுகின்றது. லாஸ்ட் செக்ஷன்ல பேராகிராஃப் 30 என்ன பார்த்தோம் என்றால், இந்த ஒருங்கிணைப்பு, இந்த இன்டகிரேஷன், இது என்ன செய்கின்றது? இயற்கையினுடைய பல்வேறு நிலைகள், படிநிலைகள் இருக்கின்றன. இயற்கையில பார்த்தோம் அப்படின்னா, சடப்பொருள் இருக்கின்றது, தாவர இனங்கள், விலங்கினங்கள், மனிதனுக்கு அப்பாற்பட்ட நிலை என்று பல்வேறு படிநிலைகள் இருக்கின்றன. இதை அனைத்துமே இணைக்கப்படுகின்றன, ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு ஒரு சமன் நிலை எட்டப்படுகின்றது. இந்த ஒருங்கிணைப்பு, இந்த இன்டகிரேஷன், இது என்ன நடைபெறுகின்றது? எது இந்த இன்டகிரேஷன்ல எது ஒரு ஒப்புயர்வற்ற உண்மையாக கருதப்படுகின்றது என்றால், அந்த பரம்பொருள், சூப்ரா காஸ்மிக் ரியாலிட்டி ஒப்புயர்வற்ற உண்மையாக கருதப்படுகின்றது. அதை நாம் அடைய வேண்டும். நம்முடைய உணர்வு நிலையினுடைய உச்சக்கட்ட ஒரு அனுபவமாக அதை நாம் அடைய வேண்டும். அதே சமயம் வேறொரு உண்மையையும் இதனுடன் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதை நாம் ஒப்புயர்வற்ற உண்மையாக கருதுகின்றோமோ, அந்த சூப்ரா காஸ்மிக் ரியாலிட்டி, பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள அந்த மெய்மை பரம்பொருள், அது பிரபஞ்ச ரீதியாகவும் பிரபஞ்ச உணர்வு நிலையாகவும் அதுவே காணப்படுகின்றது. பிரபஞ்சத்திற்கு அப்பால் எது இருக்கின்றதோ அதுதான் பிரபஞ்சமாகவும் காணப்படுகின்றது. இங்க வேறுபாடே இல்லை. பிரபஞ்சத்தில் என்னவெல்லாம் நடக்கின்றதோ, சங்கல்பம் நடக்கின்றதோ, அதில் வாழ்வு நடக்கின்றது, எல்லாமே அதுவாகத்தான் இருக்கின்றது. இதெல்லாம் அதிலிருந்து தான் வந்தவை, பரம்பொருளிலிருந்து தான் வந்தவை. அதற்கு அப்பால் உள்ள விஷயங்கள் கிடையாது. அதிலிருந்து பிரிந்து வந்த விஷயங்கள் கிடையாது. அதுதான்
பிரபஞ்சமாகவும் இருக்கின்றது. ஆகையினால் இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், இந்த காஸ்மாஸ், அது எதை நாம் ஒப்பியவற்ற உண்மை, சுப்ரீம் ட்ரூத், பரம்பொருள் என்று கருதுகின்றோமோ அதற்கு ஒரு எதிரான விதி அல்ல, எதிரான உண்மை அல்ல. உண்மையிலேயே பிரபஞ்சம் என்பது என்னவென்றால், பிரபஞ்சம் இந்த புவி, அதில் காணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பரம்பொருள் இவற்றின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகின்றது, படிப்படிப்படியாக வெளிப்படுத்துகின்றது. செல்ஃப் அன்ஃபோல்டிங் அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் என்று பகவான் இதை வர்ணிக்கின்றார். ஸோ இந்த பார்க்கும் பொழுது பிரபஞ்சம் வேறு, நாம் இருக்கக்கூடிய உலகம் வேறு, அந்த பரம்பொருள் வேறு அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான நிலை கிடையாது என்பதை உணர்ந்து கொள்கின்றோம். இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு அர்த்தமற்ற, பொருளற்ற ஒரு விபத்து, ஒரு பிழை என்று கருதுவது தவறு. இந்த புவி பிரபஞ்சம் அனைத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இறை முக்கியத்துவம் இருக்கின்றது. டிவைன் சிக்னிபிகன்ஸ், டிவைன் ட்ரூத், இதெல்லாம் இங்கேதான் இருக்கு. அதனுடைய உயர்ந்தபட்ச பொருள் என்னவாக இருக்கின்றது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் எது ஒரு உயர்ந்தபட்ச பொருள், ஹை சென்ஸ் எது இருக்கின்றது என்றால், மெய்ப்பொருள் தன்னை பலவிதமாக வெளிப்படுத்திக் கொள்வது. மெய்ப்பொருள் தன்னை பலவிதமாக வெளிப்படுத்திக் கொள்வதுதான் என்பது ஒரு ஹை சென்ஸாக இருக்கின்றது. நம் உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் நமக்கு புதிராக இருக்கின்றன. பதில், உலகம் என்பதே ஒரு புதிராக இருக்கின்றது. புதிருக்கான விடை அல்லது திறவுகோல் எது என்றால் அந்த பரம்பொருள் தான். நம் அனைத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய இருப்பை நாம் கண்டறிவதுதான் புதிருக்கான விடை. உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் புதிராக இருக்கின்றது என்று நாம் கருதினால் கூட அந்த புதிருக்கான விடை எதுவென்றால் அந்த பரம்பொருள் தான். நம்முடைய இந்த புவி சார்ந்த வாழ்வினுடைய நோக்கம் என்ன? எதற்காக அந்த புவியில் வாழ்கின்றோம்? மனிதன் எதற்காக படைக்கப்பட்டுள்ளான் என்றால், நம்மின் மூலமாக அந்த பரம்பொருள், அந்த மெய்ப்பொருள் பூரணமாக தன்னை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்வினுடைய, புவி வாழ்வினுடைய நோக்கமாக இருக்கின்றது என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். A perfect self-expression of the spirit is the object of our terrestrial existence. இதுக்குத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறார். உங்களின் மூலமாக அந்த பரம்பொருள் தன்னை, மெய்ப்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களின் எல்லா செயல்களின் மூலமாகவும் அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் மனிதனுடைய வாழ்வு அமைந்துள்ளது. அதுதான் அதனுடைய நோக்கம் என்று பகவான் இங்கு கூறுகின்றார். வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். நீங்க இந்த லட்சியத்தை அடையல அப்படின்னா, இந்த நோக்கத்தை பொருட்டு வாழவில்லை என்றால், உங்களுக்கும் இந்த மண்ணில் நெழியும் புழுவிற்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது என்று பகவான் வேறொரு இடத்தில் குறிப்பிடுகின்றார். மனிதனுக்கும் புழுவிற்கும் இடையில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனிதனின் மூலமாகத்தான் அந்த பரம்பொருள் வெளிப்பட்டாக வேண்டும். இதற்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம அந்த ஒப்புயர்வற்ற உண்மை, அந்த சுப்ரீம் ரியாலிட்டி, பரம்பொருள், அது குறித்த உணர்வு நிலையை நாம் அடையணும். We should become conscious of the supreme reality. இதுதான் அடிப்படை தேவை. இது இல்லை அப்படின்னா நம்மால எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? How we can express இந்த டிவைன் எப்படி நம்ம மூலமாக வெளிப்படுத்த முடியும்? அன்லெஸ் நம்ம become conscious of the supreme reality
நம்மால வந்து we cannot achieve a perfect self expression of the spirit அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் அது குறித்த கான்சியஸ்னஸ் வேணும் அப்படிங்கிற. என்ன காரணம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிறதும் அந்த பரம்பொருள் தான். அப்சல்யூட் தான் நமக்குள்ளேயே இருக்கு. ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் எட்ட வேண்டும் என்றால், அந்த ஒப்புயர்வற்ற நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய ஒரு தொடுதல் நமக்கு தேவை. பகவானினுடைய வார்த்தைகள்ல நம்ம பார்க்க போனால், is only by the touch of the absolute that we can arrive at our own absolute அப்படிங்கிற. இதற்குத்தான் என்ன எப்படி இதை எட்டுவது என்றால், பகவான் வந்து வேறொரு நிறைய கான்டெக்ட்ல இதை பற்றி அழகாக கூறியுள்ளார். லெட்டர்ஸ் ஆன் யோகா, அதோடைய செயல்முறை விளக்கம் வந்து எப்படிங்கிறத நம்ம வேற ஒரு கான்டெக்ட்ல கூறியுள்ளார். தீராத ஆர்வம், அழைப்பு, அதற்கு பதிலளிக்கும் வகையில் அந்த அருளினுடைய பதில், சாங்ஷன், கால் ஃப்ரம் பிலோ, சாங்ஷன் ஃப்ரம் அபவ், இதுதான் அதுக்கு சொல்யூஷன். அப்பதான் நமக்கு வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் கண்டறிய முடியும். அதே சமயம் நாம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் வியாபித்துள்ள அந்த மெய்ப்பொருள், பிரபஞ்சத்துல எங்கும் எல்லா இடத்துலயும் அந்த சுப்ரீம் ரியாலிட்டி தான் இருக்கு. அதை நம்ம விளக்க முடியாது. அதை நம்ம விளக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? நாம் இருக்கின்றோம், நம்முடைய உணர்வு நிலை நம்மை சுற்றியே இருந்தது, நமக்குள்ளேயே இருந்தது. ஒரு சிறிய வட்டத்திற்குள் இருந்தால் என்ன ஆயிடுது? நம்மை சுற்றியுள்ள இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையிலிருந்து நம்மை நாம் தனிமைப்படுத்திக் கொள்கின்றோம், விலக்கிக் கொள்கின்றோம். இப்பொழுது எல்லோருமே அவ்வாறு தான் இருக்கின்றார்கள். நம்முடைய நான் என்கின்ற அந்த ஈகோ, தன்னுணர்வை சார்ந்த உணர்வு நிலையில் தான் எல்லோருமே, அந்த வட்டத்திற்குள் தான் நாம் எல்லோருமே சிறைப்பட்டுள்ளோம். இதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய உணர்வு நிலையை நாம் பிரபஞ்ச உணர்வு நிலைக்கு திறவாக வைக்கணும் அப்படிங்கிற. யூ ஷுட் யூனிவர்சலைஸ் யுவர் கான்சியஸ்னஸ் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். இதற்கும் பார்த்தோம் அப்படின்னா, எவ்வாறு இதை செயல்முறை விளக்கம் வந்து நிறைய கூறியுள்ளார். எப்படி நம்மளுடைய கான்சியஸ்னஸை வைடன் பண்றது அப்படிங்கிறது நிறைய இடத்துல பகவான் இதற்கான செயல்முறை விளக்கத்தையும் பகவானும் சரி ஸ்ரீ அன்னையும் கோரியுள்ளார்கள். அப்படி என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் நம்முடைய உணர்வு நிலையை பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் விரிவு செய்ய வேண்டும். We should open our consciousness to the universal consciousness. அப்பதான் வந்து இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறோம். அவ்வாறு செய்யவில்லை என்றால், அந்த தனி மனிதன் என்பவன் ஒரு முழுமையற்ற அமைப்பாக தான் இருப்பான் என்று குறிப்பிடுகிறார். The individual remains incomplete without opening into universality. ஒரு மனிதன், தனி மனிதன் அந்த பரம்பொருளை எட்டும் பொருட்டு தான் சார்ந்திருக்கும் அந்த பிரபஞ்ச நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு இந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளை எட்ட முடியாது, தன்னை பிரித்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிற. அதற்காக அந்த மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையை தனக்குள் அவன் வந்து இருத்திக் கொள்ள வேண்டும். பிரபஞ்ச உணர்வு நிலையிலிருந்து தான் விடுபட்டு இருக்க முடியாது. இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையை ஒரு மனிதன் தன்னுள் காண வேண்டும், தன்னுள் கொணர வேண்டும். He must include the cosmic consciousness in himself
என்று பகவான் குறிப்பிடுகிறார். தனக்குள்ளேயே அந்த உணர்வு நிலையை அந்த மனிதன் கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அப்பதான் ஒரு மனிதன் தான் தற்பொழுது இழந்துள்ள நிலையை இருக்கின்றான். ஒவ்வொரு தனி மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா தனி மனிதனாக இருக்கின்றோம். அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் நாம் தொடர்பற்ற நிலையில் இருக்கின்றோம். ஆகையால் முழுமையாக இல்லை. இவ்வாறு செய்து கொள்வதன் மூலமாகத்தான், அதாவது அந்த எப்பொழுது நாம் பிரபஞ்ச உணர்வு நிலையை நம்முள் சேர்க்கின்றோமோ we must include the cosmic consciousness in ourselves சேர்க்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் இழந்த அந்த முழுமைத்தன்மையை அடைய முடியும், நம்மால் ரெக்கவர் பண்ண முடியும். அப்படிங்கிற wholeness of self, we can recover the wholeness of self அப்படிங்க. அதே சமயம் நம்மால அந்த பரம்பொருள் உடனான தொடர்பையும் நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதோடு என்ன 3 நிலைகள்ல பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று, முதல்ல குறிப்பிட்டது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை வெளிப்படுத்துவது. நமக்குள்ள உள்ள பரம்பொருளை அதை வெளிப்படுத்தணும், அது அப்சல்யூட், அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த எல்லாம் கடந்த நிலையினுடைய பரம்பொருளினுடைய அந்த டச் அது இல்லாம முடியாது. ஸோ அது தேவை. இரண்டாவது, ஒரு மனிதன் பிரபஞ்ச உணர்வு நிலைக்கு திறவாக இருக்க வேண்டும். அதை தன்னுள் ஒரு மனிதன் உணர வேண்டும். இது 2வது ஸ்டெப். அப்பதான் அதே சமயம் என்ன நடைபெறுகின்றது, அந்த பரம்பொருளுடனான தொடர்பையும் ஒரு மனிதன் தக்க வைத்துக் கொள்ளும். இவ்வாறு செய்வதன் மூலம்தான் ஒரு மனிதன் முழுமைத்தன்மையை எட்ட முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதில் என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒருமைத்தன்மை கைகூடுகின்றது. எதனுடைய ஒருமைத்தன்மை, ஒருங்கிணைப்பு ஏற்படுகின்றது? முதலாவதாக அந்த பரம்பொருள் டிரான்செண்டன்ட், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். இரண்டாவது இந்த பிரபஞ்சம், இந்த காஸ்மாஸ். மூன்றாவது தனி மனிதன். இந்த 3 நிலைகளினுடைய ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுகின்றது. A realized unity of the transcendent, the universal, the individual. இதுதான் அடிப்படை தேவை அப்படிங்கிறார். It is an indispensable condition for the fullness of the self-expressing spirit அப்படிங்கிறார். அதனால இங்க எதையுமே விளக்க முடியாது. நாம் சார்ந்திருக்கும் உலகம், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் எல்லாமே ஒன்றுதான் இங்க. ஏன்னா அடிப்படையில லைஃப் டிவைன்ல என்ன கூறுகின்றார்? ஆல் இஸ் பிரம்மன். there is only one பிரம்மன் தான். அது பல்வேறாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது, அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பரம்பொருள் ஒரு ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்பது என்ன? பரம்பொருளினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு, totality of self expression of the spirit. தனி மனிதன் என்பவன் யார் என்று கேட்டால் தனி மனிதனின் மூலமாகத்தான் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு அதனுடைய உச்சகட்ட நிலையை அடைகின்றது. செல்ஃப் அன்ஃபோல்டிங் ஆஃப் தி ஸ்பிரிட் யார் மூலமாக உச்சகட்ட நிலையை அடைகின்றது என்றால் தனி மனிதனின் மூலமாகத்தான் அடைகின்றது. ஆகையினால சில அடிப்படை உண்மைகளை பகவான் வலியுறுத்துகின்றார் மீண்டும் மீண்டும். முதல் அடிப்படை உண்மை என்னவென்றால், ஒரு தனி மனிதன் என்பவன் ஒரு மெய்யான ஒரு அம்சம். இஸ் a real being. அவன் ஒரு பொய்யான தோற்றம் கிடையாது. இது முதல் உண்மை. இரண்டாவது உண்மை என்னவென்றால், நமக்குள் ஒரு மறைமுகமான சாஸ்வதமான ஒருமைத்தன்மை அந்த பரம்பொருளுடன் நமக்குள்ளே இருக்கின்றது. ஒரு மறைவாக இருக்கின்றது, நமக்கு வெளிப்படையாக தெரியவில்லை. இந்த ஒருமை, பரம்பொருளினுடனான ஒருமை என்பது சாஸ்வதமாக இருக்கின்றது, மறைந்த நிலையில் இருக்கின்றது. We have our secret eternal oneness with the supreme. நமக்கு தெரியல, அவ்வளவுதான். ஆனா அந்த ஒன்னஸ் இருக்கு.
மூன்றாவது, பரம்பொருளின் மாத்திரம் நமக்கு அந்த ஒன்னஸ் இல்லை, ஒருமை இல்லை. பிரபஞ்சத்துடனும் நமக்கு ஒரு சீக்ரெட் இட்டர்னல் ஒன்னஸ் இருக்கு. We have our secret eternal oneness with all cosmic existence. நம்முடைய இது குறித்து தெரியாமல் இருப்பதுதான் இங்க அறியாமை என்பது. அறியாமை என்று கூறுவது என்னன்னா, இது தெரியல அப்படின்னா அதுதான் அறியாமை. தெரிஞ்சது அப்படின்னா நாலேஜ். பகவானுடைய டெபினேஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்ன? ஒன்னஸ் தெரிஞ்சது அப்படின்னா நாலேஜ், ஒன்னஸ் தெரியல அப்படின்னா இக்னோரன்ஸ், அவித்யா. ஒன்னஸ் தெரிஞ்சதுன்னா வித்யா. இதுதான் பகவான் கூறக்கூடிய இது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், பரிணாமத்துல நாம அறியாமை என்கின்ற நிலையில் இருந்தாலும் கூட நாம் எதை நோக்கி செல்கின்றோம்? அந்த நாலேஜ், அந்த ஒன்னஸை நோக்கித்தான் செல்கின்றோம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இக்னோரன்ஸ் என்பது, அறியாமை என்பது ஒரு நிரந்தரமான இக்னோரன்ஸ் கிடையாது, பெர்மனன்ட் இக்னோரன்ஸ் கிடையாது. இட் இஸ் அன் இக்னோரன்ஸ் சீக்கிங் நாலேஜ். அது முழுமையான அந்த ஞானத்தை, அறிவை, ஒருமைத்தன்மையை பரிணாமத்தின் மூலமாக எட்டுகின்றது. ஆகையால இந்த கருத்துக்கள் தான் நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமான என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தனி மனிதனுக்கு இங்க ரொம்ப 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 முக்கியத்துவத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். எந்த ஒரு நம்முடைய பாரம்பரிய ஆன்மீகத்துல குறிப்பிடாத ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், தனி மனிதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரார். ஏன்னா அந்த தனி மனிதன் என்பதுதான் ஒரு மைய புள்ளியாக செயல்படுகின்றான். ஒட்டுமொத்த இந்த இறைவனுடைய வெளிப்பாட்டுல தனி மனிதன் என்பதுதான் ஒரு மைய புள்ளியாக செயல்படுகின்றான், சென்ட்ரல் பாயிண்டா செயல்படுகின்றான். எல்லாமே தனி மனிதனை சுற்றி தான் இருக்கின்றது. தனி மனிதன் என்பதுதான் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளுடன் ஒரு சாஸ்வதமான ஒருமைத்தனத்தில் இருக்கின்றான். அவன்தான் அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் சாஸ்வதமான ஒருமைத்தன்மையில் மறைமுகமாக அவனுள் இருக்கின்றது. ஆகையினால இந்த கருத்தை பகவான் இந்த பேராகிராஃப்ல பார்த்தோம் அப்படின்னா இது அதிக அழுத்தத்தை தருகின்றார். அதே போல இன்னொரு கருத்தையும் தருகின்றார். ஒரு தனி மனிதன் எதையுமே விளக்க முடியாது. நோ டவுட் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் விங், சைத்திய புருஷன் எப்பொழுதுமே ஒரு நேரடியான அந்த பரம்பொருளுடன் தொடர்பில் இருந்தாலும், அவனால் நேரடியாக அந்த பரம்பொருளை எட்டக்கூடிய தன்மையை அவன் அடைந்திருந்தாலும், அவ்வாறுதான் நிறைய யோகிகள், ஆன்மீக புருஷர்கள் எல்லாமே அந்த நிலையை எட்டினார்கள். நேரடியான அந்த பரம்பொருளோட தொடர்பை தன்னுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆன்மனின் மூலம் எட்டுவது. இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தினுடனான தொடர்பை அவன் விளக்க முடியாது என்று பகவான் வலியுறுத்துகின்றார். அவ்வாறு செய்தால் அது ஒரு பகுதியான ஒரு அச்சீவ்மெண்டா தான் இருக்கும். அது ஒரு பார்ஷியல் அச்சீவ்மெண்டா தான் இருக்குமே ஒழிய ஒரு கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக் அச்சீவ்மெண்டா இருக்காது என்கின்ற இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் குறிப்பிடுகின்றார்.